அன்பு மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நமக்கு கண்மலையா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நமக்கு கண்மலையாய் நம் பக்கமா இருக்கிறார். நம்ம குடும்பத்துல, நம்ம ஓன் லைஃப்ல அவர் நமக்கு கண்மலையா இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு இந்த கண்மலையானவர் என்ற அந்த பாடல் உற்சாகமா தேவனை துதித்து பாடலாம். கரங்களை தட்டி தெய்வம் நீரே. சபை யாவரும் சேர்ந்து பாடலாம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றி வைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாற்றி வைத்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. எல்லாரும் சேர்ந்து உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, உற்சாகமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்களை மூடிய வண்ணமாக, shall we all close your eyes? கண்களை மூடிய வண்ணமாக தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக, பிரசன்னம் பிரசன்னம். கண்களை மூடிய வண்ணமாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். shall we all confess it? ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். உம்மை முகமுகமாய் தரிசிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை உயர்த்த வந்திருக்கிறேன். உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறேன். தகப்பனே நீர் எனக்காய் செய்த யாவையும் நினைவு கூர்ந்து கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீர். தகப்பனே என்னை நடத்தி கொண்டு வந்தீர். தகப்பனே நான் விழுந்த இடத்தை தகப்பனே நீ தெரியும் அப்பா. தகப்பனே அதை எனக்காய் காத்து கொண்டு வருகிறேன். நான் விழாமல் நடத்தி கொண்டு வருகிறேன். நான் தழுவாமல் நடத்தி கொண்டு வருகிறேன். இப்படியாய் உன் மேல் வைத்த அன்பு, எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்தும்படியாக நம்ம ஒரு நிமிடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். shall we all say நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தகப்பனே உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடும்படி அழைக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் எங்களை தகப்பனை மூடும்படி அழைக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். சொல்லுங்க ஆண்டவரே. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால் மூடி இந்த ஆராதனை நடத்தி தரும்படியாக ஆவியானவரை அழைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இஸ்ரவேல் மக்களின் மேலே தகப்பனே ஒரு மேக ஸ்தம்பமாகவும் ஒரு அக்கினி ஸ்தம்பமாகவும் தகப்பனே காத்து அவர் செல்லும் இடமெல்லாம் பின்னோக்கி சென்றது, அவளை பாதுகாத்து வழிநடத்தினது. அப்படியாக பிரசன்னங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம் அப்பா. தேவன் எங்களோடு கூட இருக்கும்படி அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறவர் என்று பார்க்கிறேன். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க. உயர்வானாலும் சொல்லுங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவ நம்மோடு இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறா. அல்லேலூயா. அப்படியாய் இந்த உலகம் முழுவதும் நேற்று என்ன கொண்டாடினாங்க? உலகம் முழுவதும் என்ன கொண்டாடினாங்க? ஆமாம், வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம் கொண்டாடினாங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு காதலன் இருக்கிறார். ஆமேன். பெரியவங்க பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கிறார்.
உங்க பையனுக்கு ஒரு காதலன் இருக்கிறார், அதை நீங்க ஈஸியாக அங்கீகரிக்கலாம். அல்லேலூயா. அது நீங்க ஈஸியா அங்கீகரிக்கலாம். யாரு தெரியுமா? என் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு அவர் நம்மை நேசிக்கிறவர், நம்மை காதலிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. He will never hide anything. அது எதையும் அவர் மறைத்து நம்மிடம் வெளிப்படுகிறது கிடையாது. அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவராக இருக்கிறார். நம்மை நேசிக்கிறதுல குறைவில்லாமல் நேசிக்கிறவர். அல்லேலூயா. பாதபட்சம் பார்க்காத தேவன் நம் தேவன். அல்லேலூயா. இப்படி இவ்வளவு நேசிக்கணும், இப்படி அவங்கள நேசிக்கணும், இவங்க காணிக்க இவ்வளவு தர்றாங்க, இவங்க இவ்வளவு செய்றாங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறது கிடையாது. அல்லேலூயா. அவர் படைத்த யாவையும் சரிசனமாய் பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை நேசிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்ததுக்காக கொடுக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவர் அன்பு செலுத்தினதுக்காக நாம் மீண்டும் அன்பு செலுத்த வந்திருக்கிறோம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அமுதே சொல்லுங்க, அமுதே. நீங்க சொல்லுங்க, அமுதே என் தேன் அமுதே. ரிப்பீட் ஆஃப்டர் மீ ப்ளீஸ். சொல்லுங்க, அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. யார் சொல்லுங்க? யாரு? இயேசு. டக்கு திரும்பி உங்க ஹஸ்பண்டை காமிச்சிடாதீங்க, இல்லை நீங்க உங்க வைஃபை காமிச்சிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் வாழ்க்கைக்கு அமுதே யாரு? இயேசு. நம்ம நேசிக்கிறவர், நம் மணவாளன். ஆமென். அல்லேலூயா. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே, உமை போல யாரும் இல்லப்பா. முடிஞ்சிச்சு பாட்டு, அவ்வளவுதான். பாடலாமா? ஆமென். அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. சொல்லுங்க, அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, அமுதே. அமுதே என் தேன் அமுதே, விழுந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, விழுந்து பார்க்கும் பேரழகே, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல யாரும் கிடையாது. ஆமென். அவரை போல யாரும் கிடையாது. நாம் விழும்போது நம்ம என்ன செய்யறாருங்க? தூக்கி விடுகிறவர். ஆமென். நம் தடுமாறும் போது நம்ம என்ன செய்யறாரு? தாங்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விழுந்திடும் போது என்ன செய்யறாருங்க? தூக்கி விடுகிறவர். நம் தடுமாறும் போது தாங்கி நிற்கிறவர். சரியா? நான் விழுந்திடும் போது தூக்கி விட்டீர், தடுமாறும் போது தாங்கி கொண்டீர். சொல்லுங்க, விழுந்திடும் போது தூக்கி விட்டீர், தடுமாறும் போது தாங்கி கொண்டீர், உம்மை போல யாரும் இல்லப்பா. என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. மீண்டும் சொல்லலாமா? விழுந்திடும் போது, நான் விழுந்திடும் போது தூக்கி விட்டீர், தடுமாறும் போது தாங்கி கொண்டீர், விழுந்திடும் போது தூக்கி விட்டீர், தடுமாறும் போது தாங்கி கொண்டீர், உம்மை போல யாரும் இல்லப்பா. என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. அமுதே என் தேன் அமுதே, விழுந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, விழுந்து பார்க்கும் பேரழகே, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை, என் ஏசப்பா,
உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, என் அமுதே அமுதே என் தேன் அமுதே, விழுந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, விழுந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை எவ்வளவு நேசிச்சாலும் போதாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் போதாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், அன்பு என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு சகோதரனுக்காக அவனை கொடுப்பது தான் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. The greater love there is no than this, that a brother gave his life for someone. இப்படியான ஒரு அன்பை காட்டிலும் பெரிய அன்பு எங்கேயும் கிடையாது. என்ன அன்புனா, ஒரு சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிய அன்பு எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம கொடுக்க சொன்னால் பயப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுன்னு சொன்ன உடனே ஒப்பு கொடுத்து வந்துட்டார். அன்பு கொடுக்கணும், நீ இவர்களுக்கு போய் மறிக்கணும் என்று சொன்ன உடனே பிதா சொன்னார், மகன் கேட்டான். பிதா சொன்னார், மகன் கேட்டு நமக்காய் வந்தவராக இருக்கிறார். அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நம்மை விட்டு கொடுக்காத தேவன் அவர். யார் அவர்? நம்மை விட்டு கொடுக்காதவர். நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு ஹீரோ, ஒரு காதலன் வந்தால் என்ன செய்வார்னா, நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம யாரு கையில விட்டு கொடுக்க மாட்டார். அவர் நம்மை சரியா நடத்துகிறவராக இருக்கிறார். சரியா? அவர் எங்கே விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம என்ன செய்வார்? நடத்துகிறவராக இருக்கிறார். பாடலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பாடுங்க. சேர்ந்து பாடலாமா? எழுந்து நின்று பாடுவோம். Shall we all stand? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காத, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காத்திரே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. சொல்லுங்க, நான் வழி மாறும் போது என் பாதை காத்திரே, என்னால் முடியாத போது என்னை உணர்த்தி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ. உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சேர்ந்து பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காத, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் பிசாசின் கையில உன்னை வெற்றி கொண்டு உன்னை மீட்டு கொண்டு வந்த என் நேசரா இருக்கிற சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர்,
என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஏமே நான் நினைப்பதற்கும் மேலாய். உணர்ந்து பாடுங்க. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொல்லுங்க அப்பா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காத, என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். என்னை விட்டு கொடுக்காத ஆண்டவரே, என்னை நடத்துகின்றவர், என்னை என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை எங்கன்னா விட்டு கொடுத்திருக்கிறாரா? உன்னை எங்கன்னா விட்டு கொடுத்திருக்கிறாரா? மனிதன் உன்னை விட்டு கொடுக்கலாம், கணவன் உன்னை ஒரு தடவை விட்டு கொடுக்கலாம், மனைவி உன்னை விட்டு கொடுக்கலாம், மனிதர்கள் மத்தியில் அவர்களை விட்டு போகலாம். அத கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மரணம் பரியந்த முன்னோடு கூட இருப்பேன். அவர் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை நடத்துகிற, நம்மை தாங்குகிற, நம்மை பலன்படுத்துகிற நம் சேற்றரவாளனா இருக்கிறார். நம்மை நேசிக்கிற காதலனவா, நம்மை அரவணைக்கிற நேசமவா. அவரோட அன்புக்கு இணையாக ஒன்றும் கிடையாது. சகோதர சகோதரனே, நம்மோடு கூட இருக்க வாசம் செய்கிறவர், நம்மோடு கூட இருக்க வாசம் செய்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அவர் சொல்லுகிறார், உன் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை அறிந்து கொண்டேன். உன் தசைகள் உருவாகிறதுக்கு முன்னே உன் உருவம் என்னவென்று எனக்கு தெரியும். நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய் என்று சொல்லி உன் உருவுக்கு முன்னே கர்த்தருக்கு தெரியும். நீ எப்படி இருப்பாய் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார். நம்மை நேசிக்கிற ஒரு மகன், நம்மை நேசிக்கிற ஒரு மகனை கர்த்தர் நமக்காய் கொடுத்தார். அவர் ஒரே பேரான குமாரனை நமக்காய் கொடுத்த காரணம் அவை நம்மை அறிந்தவரா இருக்கிறார். Don't ever say God has forgotten me. Don't ever say God has just left me like that. என் வாழ்க்கையில் அநேக பாடுகள் இருக்கு. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் பிரதர், கர்த்தர் என்னை விட்டு போயிட்டார் பிரதர். This is not true. கர்த்தர் ஒருபோதும் நம்ம விட்டு போக மாட்டார். அவர் ஒருபோதும் விட்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுங்களே. ஒருபோதும் விட்டு போக மாட்டாரு, ஒருபோதும் விட்டு போக மாட்டாரு. அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்க பாக்க, நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் அன்பு மாறாது, அவர் அன்பு மாறாது. அவர் நேசம் விட்டு நம்ம விட்டு விலகாது. ஓ, எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னே, தசைகள் உருவாகிறதுக்கு முன்னே உனக்கான தரிசனத்தை ஏற்படுத்தின கர்த்தர், உனக்காய் திட்டத்தை ஏற்படுத்தின கர்த்தர், உனக்காய் பிளானை போட்ட கர்த்தர். He has your life's blueprint. உன் வாழ்க்கைக்கான பிரிண்ட் அவரிடம் இருக்கிறது. கர்த்தரோடு கூட இணையும் போது அந்த ப்ளூ பிரிண்டை கர்த்தர் உனக்காய் திறந்து காட்டுகிறவராக இருக்கிறார். He will let
you know what his vision is for you. உனக்காய் கர்த்தர் வைத்த தரிசனம், திட்டம், வாழ்க்கை நடைமுறைகள் என்னவென்று கர்த்தருக்கு தெரியும். But when you give yourself to God, கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம் காதலனா இருக்கிறார், நம்மை நேசிக்கிற தஞ்சமா இருக்கிறார். ஆண்டவரே உங்க அன்புக்காக நன்றி சொல்லுங்க. உங்க அன்புக்காக நன்றி. கையை தட்டி அந்த நேசத்துக்கு நன்றி சொல்லுங்களே. அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்களே. More than your dad loves you, more than your mom loves you, more than your brother cares for you. கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் அன்பை காட்டிலும் என்னோட அன்பு பிரதானமான அன்பு. தாயை போல நேசிக்கிற, தகப்பனை போல சுமக்கிற நம் தேவனின் அன்பு எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த கலரா இருக்கட்டும், எந்த காஸ்டா இருக்கட்டும், you might be any people, any denomination, but my Lord says to you, he loves you. நம்மை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு என்னப்பா. அல்லேலூயா. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடியே அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடியே அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார் இயேசு. அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அறிக்கை செய்க. அன்பு அன்பு அன்பு. ஒப்பு கொடுங்களேன். அந்த அன்புக்கு ஒப்பு கொடுங்க. அந்த அன்புக்கு முன்னே வந்து சரணா விழுந்துடுங்களேன். அப்பா உங்க அன்பை காட்டில வேற எதுவும் பெரியதல்ல எனக்கு என்று சொல்லி சாஷ்டாங்கமா விழும்பது சொல்லுங்க. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடியே அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார் இயேசு. அன்பை தேடி வந்தார். சொல்லுங்க. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடியே அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிடம் அன்பை தேடி வந்தார். கடைசியாய் சேர்ந்து சொல்லு. அன்பு அன்பு என்னை நேசிக்கும் அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. சொல்லுங்க. அன்பு அன்பு என்னை நேசிக்கும் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கடைசியா கை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கருத்தருக்கு நல்ல சத்தமா கை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல. அல்லேலூயா. இயேசு கோச்சிக்க மாட்டாருங்க. நல்ல கையை தட்ட தேவன் கோச்சிக்க மாட்டாரு. அவர் உன் கை தட்டை விரும்புகிறவர், உன் பாராட்டை விரும்புகிறவர், உன் பிரசன்னம். கர்த்தரை தேவன் துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் அன்புக்கு இவ்வளவு போதாதுங்க. அவர் அன்புக்கு இவ்வளவு போதாதுங்க. அவர் அன்புக்கு இவ்வளவு போதாதுங்க. அவர் அன்புக்கு இவ்வளவு போதாதுங்க. My God says to me, I need more from my people. என் ஜனங்கள் மத்தியில் எனக்கு அதிகமான துதி வேணும். அவர் பணத்தை கேட்கல, உன் பதவியை கேட்கல, உன் பொருளை கேட்கல. அவர் கேட்பதெல்லாம் கர்த்தரை
மகிமைப்படுத்தும்படியாக அவர் செய்ததை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காகவும் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் என் தேவனின் அன்பு என் மேல் பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே, என் தேவனின் அன்பு எங்கள் மேல் பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எங்களை கொண்டு செல்லுங்க. இந்த ஆராதனை முழுவதும் உன் அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாக அப்பா, so much of love from your side. ஆண்டவரே, உங்க பக்கத்துல இருந்து எவ்வளவான அன்பு எங்களுக்காய் கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் உணரும்படியாக, அதில் நாங்கள் வாழும்படியாக, அதை நாங்கள் சொந்தம் கொள்ளும்படியாக. ஆண்டவரே, பிறர் அன்பு கிடையாது, எனக்காய் கொடுத்த பேரன்பை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தரும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. மிகுதியான காரியங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சொல்லிடுங்க, God loves you. இயேசு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. 51 Psalm chapter 51. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 1 கடைசி வரை வாசை கேட்போம். பக்கம் 701. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ ஞாந்திருக்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை தெரியப்படுத்துகிறீர். நீர் என்னை இயேசுப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியாரிலும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமாவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என் லட்சித்தம் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவன் கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனது உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதிலை கட்டுவீராக. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபீடம் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு
என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். சங்கீதம் மிகவும் சிந்திக்கவும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளவும் நாம் அறியாமல் செய்த பாவங்களது விடுதலை பெற்று பரலோகத்துக்கு செல்லவும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவும் இந்த சங்கீதம் விதமாய் அமையப்பட்டுள்ளது. இதன் தலைப்பு பாவத்தை அறிக்கையிடுதலும் ஒப்படைப்புக்காக ஜெபித்தலும். பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்படைக்கும்படியான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. காரணம், தாவீது எழுதின சங்கீதங்களிலே அவன் உருக்கமாய் தான் செய்த எல்லா பாவங்களும் உணர்ந்தவனாய் அறிந்தவனாய் அழுது புலம்பி எழுதின சங்கீதம் அநேகம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை பாடி புகழ்ந்த சங்கீதம் அநேகம். எவ்விதமாய் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆடி பாடி தெருவிலே நடனமாடி பாடினவன், அல்லேலூயா, பேர்பட்டவன். அவனை கண்டு கொள்ளவில்லை, சகோதரர்கள் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் தீர்க்கதரிசியை கண்டு கொண்டு அவனை அழைத்து அவனை புதுப்பித்தார், அபிஷேகித்தார் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லும்படியாக அவன் பாவம் செய்த போதிலும் அதை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து மீண்டும் பின்னும் நம்மை புதுப்பித்து பரலோகத்துக்கு செல்லும்படியாக மாத்திரமல்ல, அவன் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக நம் பாவங்களை மீட்கும்படியாக தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகினால்தான் ஒரு சிலர் ஒரு சாதாரண தவறை கூட சொல்வதற்கு பயப்படுகிறோம். அசுத்தமான காரியங்களை செய்தையெல்லாம் நான் சாட்சியாய் அறிவித்திருக்கிறேன் சபையிலே. ஆனால் மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை கூட மறைக்காமல் வெளிப்படுத்தின தாவீதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றன். ஏன் என்றால் எல்லாரும் மறைப்பார்கள். இந்த சகோதரி விஷயத்தில் தவறு செய்தால் அதை மனம் திறந்து ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். இவன் பத்சேபாளிடம் தவறு செய்தான், தவறு செய்தான். அந்த தவறு மன்னிக்கக்கூடாத தவறாக இருக்கிறது. ஆகினாலே இந்த தவற்றினால் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது, பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது என்பதை உணர்ந்தவனாக அறிந்தவனாக அவனை ஒப்படைத்து ஆண்டவர் சமூகத்திலே அழுது கேட்கிற சங்கீதமாகத்தான் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. வாசிக்கலாம் 1-2. தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீர் என் மீறுதலை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவ மற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாவத்தை அவன் பகிரங்கமாக ஆண்டவரிடம் சொல்லி அவன் கேட்கிறான். நான் நினைக்கிறேன், உட்கார்ந்து இந்த வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது, ஜெபத்தோடு இருக்கும்போது ஒரு கால் வந்தது. வந்துட்டு பிரதர் எங்களுக்கு ப்ரே பண்ணுங்க என்று சொல்லி கால் வந்தது. நான் என்ன ஆச்சு சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நான் 5th மந்த் ப்ரெக்னன்சியில் இருக்கிறேன். எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது. நான் தனிமையாக இருக்கிற வீட்டில் என் கணவனோட வீடு வீட்டாளர்கள் என்னோட கூட இல்லை. எங்கள் இன்லாஸ் எங்களை விரும்பலை.
அதனால் நாங்கள் தனிமையாக இருக்கிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னோட கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்காய் செய்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நான் 36 இயர்ஸ் ஓல்டாக இருக்கிறேன். எனக்கு இப்போ தான் அந்த குழந்தை பாக்கியம் எனக்கு வந்தது. ஒரு பயம், ஒரு திகில் என்னிடம் இருக்கிறது. என்ன செய்யட்டும் என்று தெரியல. ஆனால் ஏதோ எனக்கு தோன்றது, உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் என்று சொல்லி நான் சொல்லி, சரிங்கம்மா, ஐ வில் ப்ரே ஃபார் யூ என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு கதைகளை சொன்னேன். அல்லேலூயா. சாராள் கதையை சொன்னேன், அண்ணாள் கதையை சொன்னேன், எங்கள் வீட்டு கதையும் சொன்னேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த பொண்ணு தனிமையாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த பெண்ணிடம் என் மகளோட நவம்பர் மாதத்தில் லெவிட்டாவோட சுச்சுவேஷனை நான் அந்த பெண்ணுக்கு சொன்ன பிறகு கர்த்தருக்கு சொன்னேன், அவருக்கு சொன்னேன், நான் மகளுக்கு சொன்னேன், கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் செய்ய தெரியும் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு வித்தை கொடுத்தார், அதை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார், அதை நடத்துவார், அதை பயன்படுத்துவார், நீ கவலைப்படாத என்று சொல்லி ஒரு ஒன் ஹவர் கிட்ட அந்த பிள்ளையோடு கூட பேசினேன். அந்த பிள்ளை மிகவும் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு சாயங்காலமாக எனக்கு மீண்டும் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள்கிட்ட பேசின பிறகு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக நாங்கள் உங்களை சந்திக்க உங்கள் சர்ச்சுக்கு வர பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லி அந்த பெண் ஒரு சாட்சி கொடுத்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நேரங்காலம், மனுஷன் தான் நேரத்தை, காலத்தையும், சமயத்தையும், சுச்சுவேஷனை பார்ப்பான். கர்த்தர் அப்படி பார்க்கறது கிடையாது. கர்த்தர் செய்யணும்னு சொன்னால் பாறையிலேருந்து தண்ணீரை கொண்டு வருவார். அல்லேலூயா. மலடியை பிள்ளை கொடுக்க ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த மகளை கர்த்தர் சேற்றுமடியாக அடியானுக்கு பலனை கொடுத்தா அந்த பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்படியான அநேக காரியம். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க, மணி ஐயா தான் சொல்றார், நல்லா இருக்கும், சொல்லுங்க. இந்த மாதம் என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தேன்? ஆமா, 2 பேரை காணோம், அவங்க இருந்தா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வாக்கு தத்துவம் சொல்லுங்க. என்னம்மா? சொல்லுங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா. இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் குணமாக்குகிற மாதம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் என்ன செய்ய போகிறார்? குணமாக்குவார். the month of healing என்று சொல்லி பார்க்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று கிடையாது. அல்லேலூயா. பார்வையில்லாதவனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார். அல்லேலூயா. மரித்து சடலமா இருக்கிற ஒன்றை கர்த்தர் மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்தார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்படியான ஒரு தேவனை தான் நாம் எதிர்த்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு தேவனை தான் நாம் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அநேக பிள்ளைங்க நேத்து டிஃப்ரெண்ட் கலர் ஆடைகளை போட்டு, பிளாக் போட்டா ஒன்னா, ஒயிட் போட்டா ஒன்னா, பிங்க் போட்டா ஒன்னா. பிங்க் கலர் போட்டால் ஒரு அடையாளம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அடையாளமா. ரெட்டு போட்டால் என்னங்க? ரெட்டு போட்டால் கொஞ்சம் வெகிலி. ரெட்டு போட்டால் என்ன? பிங்க் போட்டால் என்ன? பிளாக் போட்டால் என்ன? தெரியும், ஆனால் பேச மாட்டாதுங்க எங்கள் பசங்க. ஏன்னா தெரிஞ்சிடும் எங்களை பற்றின்றதுக்காக அப்படி கமக்கமாக உட்காந்து இருக்காங்க. அல்லேலூயா. பிங்க் போட்டால் ஒன்று, ரெட்டு போட்டால் ஒன்று, ப்ளூ போட்டால் ஒன்று, இப்படி போட்டால், ஒயிட் போட்டால் நான் ஓகேவா, பிளாக் போட்டால் நோவா, ரெட்டு போட்டால் இதெல்லாம் ஒத்து வராது எனக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலருக்கு டிஃப்ரெண்ட் அடையாளங்களை கொண்டு ஜனங்கள் நடத்தி கொண்டு போகிறாங்க. பார்க்கு, பீச் எல்லாம் நிரம்பினதா. கப்பன் பார்க்கு மட்டும் சொல்ல வேண்டாம், அது வந்து பார்க்கா இல்லை, ஜனங்க பெட் ஆயிடுச்சு. அது அப்படியான ஜனங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டுக்கிற மத்தியில் நம்ம ஒரு காதலனுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஹீரோக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் வாழ்நாளில் ஒரு ஹீரோ உண்டு இல்லையா? என்ன உங்களுக்கு யார் ஹீரோ? இளவரசி ஹீரோ.
ஹீரோயினுங்க அவங்க, ஹீரோயின். உங்களுக்கு யார் ஹீரோ? ஏசப்பா. எப்படி எங்க அம்மா உஷார். அல்லேலூயா. அவங்களுக்கு இளவரசி ஹீரோயின். சிஸ்டர் இளவரசிக்கு வந்து இயேசு ஹீரோ. அல்லேலூயா. நம்ம வாழ்நாள் எல்லாம் நமக்கு ஒரு ஹீரோ உண்டு. சிலருக்கு அப்பாக்களை ஹீரோவாக பார்ப்பார்கள், சிலர் அண்ணன்மார்களை ஹீரோவாக பார்ப்பார்கள், சிலர் அக்காமார்களை ஹீரோவாக பார்ப்பார்கள். ஏன்னா அக்கா வந்து தாயை போல பிள்ளைகளும் தம்பிமார்களையும் தங்கச்சிமார்களையும் அக்கா இருந்து நடத்தின கதைகளெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அநேக வாழ்க்கையில் அம்மா வந்து ஹீரோவாக இருந்திருப்பாங்க. அப்பா வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை இருந்தும் அவர் ரிட்டையராக இருக்கலாம். அந்த காலத்தில் அம்மா எல்லாவற்றையும் எடுத்து செய்து பிள்ளைகளை நடத்தி வந்து பாதுகாத்து கொண்ட தருணத்தையும் நாம் பார்த்துருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்நாளில் யாராச்சும் ஒருவர் நம் வாழ்க்கைக்கு ஒரு ஹீரோவாக இருந்திருக்கிறாங்க. அவர்களால் ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் உண்டு. நான் நேற்று இரவு இந்த செய்தியை நான் ரெடி பண்ணி கொண்டு இருக்கும்போது நானும் என் மனைவியும் என் பிள்ளைகிட்டையும் நான் பக்கம் கேட்டேன், உங்கள் வாழ்க்கைக்கு யாருமா ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் பொண்ணை கேட்டேன், லெவிட்டா உனக்கு யார் ஹீரோ அப்படின்னா, எங்கள் டேடி ஹீரோ. சரி, உங்கள் டேடி ஏன் ஹீரோ, உங்கள் டேடி ஏன் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். எங்கள் டேடி என்ன செய்வார், எங்கள் மம்மி அடிக்க வந்தால் டக்குன்னு வந்து என்னை காப்பாற்றுவாராம். அல்லேலூயா. எங்கள் டேடி என்ன செய்வாராம், மம்மி அடிக்க வந்தால் டேடி வந்து காப்பாற்றுவார். நேற்று இரவு கூட எதுக்கோ ஷீலா வந்து கோவமாக இருந்தாங்க. லெவிட்டா வந்துட்டு, டேடி மம்மி கோவமாக இருக்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூடவே வருவேன். அப்போ எல்லாம் நினச்சிக்கிறது நான், எப்போல்லாம் என் கையை பிடிச்சி என் கூட க்ளோஸாக வராலோ அப்போல்லாம் ஏதோ டேடிக்கிட்ட இருந்து என்ன செய்கிறா, ஏதோ ஒரு எதிர்பார்க்குறா, ஏதோ காப்பாற்ற எதிர்பார்க்கிறா. அப்போ ஒரு அதே போல தான் வாழ்நாளிலே டேடி ஒரு காரியம், டேடி என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தர் டேடி வந்து என்னை காப்பாற்றுவார், எனக்கு துணையாக இருப்பார், எனக்கு பெலனாக இருப்பார். அம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு அன்பாக இருப்பாங்க, பாதுகாப்பாங்க, வழிநடத்துவாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வாழ்நாளில் தாயும் தகப்பனும் ஏதோ ஒரு இடத்திலே நமக்கு ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் இருக்கிறாங்க, இருந்து வர்றாங்க. ஆமாம் தானே? ஆமாம் தானே? அதே போல இப்போ ஒரு ஹீரோவை நான் பார்க்க போகிறேன். ஐ கேன் ஆஸ்க், உங்கள் டேடியோட ஒரு குவாலிட்டி சொல்லுங்க. என்ன இப்போ லெவிட்டா சொன்னா, டேடி என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். டேடி என்ன செய்கிறாரு, அதே போல் உங்கள் டேடி என்ன செய்தாருன்னு சொன்னால், டேடி எல்லாவற்றையும் எனக்கு செய்து வச்சார், எல்லாவற்றையும் எங்களுக்காக பண்ணா, எல்லாம் என்ன சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தார், வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்தார், படிப்பு எழுத பெண்ணை பிடிச்சு சொல்லி கொடுத்தார். இப்படி எல்லாம் தகப்பனார் செய்திருக்கிறாங்க, தாயார் செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்று ஒரு ஹீரோவை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அந்த ஹீரோ என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரம். அல்லேலூயா. அந்த ஹீரோ என்ன செய்தாரு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த ஹீரோ செய்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் சீக்கிரம் முடிக்கணுன்றதாக சீக்கிரமாக கடந்து சொல்லுகிறேன். கொலோசியர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15. அவர் தரிசனமான தேவனுடைய தத் ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐ அம் இன்ட்ரோடியூசிங் யுவர் ஹீரோ. நான் என்ன செய்றேன், உங்க ஹீரோவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மேபி an engagement today. இன்னைக்கு என்ன ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கோங்களேன். யாருக்கு என்கேஜ்மெண்ட்? உங்களுக்கும். யாருக்கு என்கேஜ்மெண்ட்டுங்க? உங்களுக்கும் இயேசுவுக்கும். சரி, உங்க என்கேஜ்மெண்ட் பண்ண வைக்க போற ஹீரோ எப்படி இருக்கிறா தெரியுமா? படிங்க சிஸ்டர். அவர் தரிசனமான தேவனுடைய தத் ஸ்வரூபமும். உங்க ஹீரோ போதும். முதல் குவாலிட்டி உங்க ஹீரோவுக்கு. உங்க ஹீரோட முதல் குவாலிட்டி என்ன? தரிசனமான தத் ஸ்வரூபமாகிய. யாரோட ஸ்வரூபம் அவர்கிட்ட இருக்கு? பிதாவின் ஸ்வரூபம் இல்லையா? ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, he is the image of the invisible God. அப்படின்னு என்ன? இருந்தும் இருக்காத போல இருக்கிற, இன்விசிபிளா இருக்கிற. இன்விசிபிள்னா எல்லா இடத்திலும் இருக்கிறவர் தான் இன்விசிபிள். ஆமென். இன்விசிபிள்னா என்ன? எல்லாம் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. I can see he is sitting. இந்த சகோதரன் இங்க இருக்கிறார் தெரியும். Why? He is visible. எனக்கு பார்க்க முடியுது. I can see brothers are sitting. But your God, your hero is invisible. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்விசிபிள் என்ன? பார்க்க முடியாது. அவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
உங்க ஹீரோ என்னவா இருக்கிறாருங்க? பார்க்க முடியாது. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரு? இருக்கிறாரு. ஏன் இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த குவாலிட்டி படிங்க. சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரான, the first born over all creation. கர்த்தர் ஆதியில வானத்தையும் பூமி என்ன செய்தாரு? உண்டாக்கினார். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அதுக்கு முன்னே எதை உண்டாக்கினார்? அதுக்கு முன்னே எதை உண்டாக்கினார் சொல்லுங்க? ஒழுங்குபடுத்தினார். ஓகே, ஒழுங்குபடுத்தினார். அப்புறம் வெளிச்சம் உண்டாக்குனாரா? அப்புறம் இரவும் பகலும் உண்டாக்குனார். அப்புறம் ஆகாய பிரிவு எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஆனால் இப்போ வசனம் சொல்லுது டிஃப்ரெண்டா. என்ன உண்டாக்குனார்? படிங்க. அந்த 15 அதுதான் 15 படிங்க. தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின யாருங்க? இயேசு. சொல்லுங்க, யாருங்க? இயேசு. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். உன்னை உண்டாக்குறதுக்கு முன்னே, இந்த பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னே உன் ஹீரோவை கர்த்தர் உனக்காய் உண்டாக்கினவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்போதே இருந்தவரா இருக்கிறார். யாரு? கொண்டாடு. யாரு? என் ஹீரோ. சொல்லுங்க, யாரு? என் ஹீரோ, என் நாயகன். யாரு? என் நாயகன். எப்படின்னா அவர் கடவுள் போல இருக்கிறவரா இருக்கிறார். He holds the image of God. Amen. அர்த்தத் சொரூபமானவரா இருக்கிறார். இரண்டாவது குவாலிட்டி, கர்த்தர் அவர் முந்தினவரா இருக்கிறார். He is before everything. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது. என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன? ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் அல்பாவும் ஓமேகாவும், அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க குவாலிட்டி, உன் நாயகனோட குவாலிட்டி, he is like God. He holds it divine. Divine என்று சொன்னால் பரிசுத்தம். Divine என்றால் என்ன? பரிசுத்தம். உன் நாயகனோட குவாலிட்டி, he holds the divinity. அவர் ரொம்ப பரிசுத்தரா இருக்கிறார். பாவம் சரியாதவர், பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை அருவருக்கிறவர், பாவத்தை விட்டு பாவத்தை விரும்பாதவர். யாருங்க? இயேசு கிறிஸ்து, உங்க நாயகன். such a beautiful God உனக்காக இறங்கி வந்தார். ஆமென். அவ்வளவு அழகான நாயகன் உனக்காக இறங்கி வந்தார். ஜீசஸ், the hero Christ. யாருங்க? ஜீசஸ். he is divine. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் முந்தினவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் இயேசுக்கும் என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு. இயேசுவோட குவாலிட்டி என்ன? பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாருங்க? பரிசுத்த. முதல் குவாலிட்டி, அவர் பரிசுத்தராக இருக்க. He is a divine being. பாவம் தெரியாத தேவன் அவர். இரண்டாவது காரியம் 17 படிங்க. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலைத்து இருக்கிறது. 16 17 படிங்க பிரதர். ஏனென்றால் அவர்களுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யோசிங்க, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களுமானாலும் என்னங்க அதிகாரங்களானாலும் சகலமும் அவருக்கென்று அவருக்குள்ளாக படைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிங்க, இதுக்கு கை தட்டுவாங்க. அல்லேலூயா. உன் காதலோட குவாலிட்டி பாருங்க. அல்லேலூயா. எல்லா துறை தலைகளும் எல்லா அதிகாரங்களும் எல்லாவற்றையும் அவருக்கென்று அவருக்குள்ளாக படைக்கப்பட்டது. You don't just love a person who is just sitting here. நம்ம நேசிக்கிற கேட்போம் இல்லையா? பொண்ணு யாரோ பையன் யாரோ விரும்பிட்டா கேட்போம். எப்படிமா வீட்டில் கேட்போமா? ஒரு பொண்ணை பார்க்குறோம், பையன் பார்க்குறோம்னா என்ன கேட்பீங்க? முதல்ல விசாரிப்பீங்க இல்லையா? வீட்டில் எப்படி, மாமியார் எப்படி, மாமனார் எப்படி,
பையனுக்கு எவ்வளோ தங்கச்சி எவ்வளோ அண்ணங்க இருக்கிறாங்க, நல்ல செட்டில்டு ஃபேமிலியா, நல்ல வருமானம் இருக்கா, இவையெல்லாம் பார்த்து தானே நீங்கள் பெண்ணை கொடுக்குறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? சும்மா போய் கட்டி விட்டுறீங்களா மாடை கட்டுற மாதிரி? கிடையாது இல்லையா? see everything இல்லையா? எல்லா பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு எல்லாவற்றையும் பார்த்து தானே. இதோ உனக்கான தேவனோட பேக்ரவுண்டை காட்டுகிறேன். அல்லேலூயா. உன் தேவனோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? எல்லா துறைத்தலங்களும், எல்லா அரசாங்கமும், எல்லா காரியமும், காணப்படுபவைகளும் காணப்படாதவைகளும் எல்லாமே கர்த்தருக்காக, கர்த்தருக்கென்று படைக்கப்பட்டது. அல்லேலூயா. he holds every authority. எல்லா அதிகாரமும் உன் தேவனோடையதா இருக்கிறது. உன் காதலனாகிய இயேசுவோடையதா இருக்கிறது. உன் நாயகனாகிய கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணங்களை செய்கிறவரா இருக்கிறார், அசாத்தியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அவரே உன் நாயகனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் செய்கிறவரை தான் உனக்கு காட்டிக் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் படிங்க. 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதலாய் இருக்கிறபடி அவரே ஆதியும் இல்ல முதல் மட்டும் படிங்க. 18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு என்னவா இருக்கிறாருங்க? அவரு என்னவா இருக்கிறாருங்க? தலையா இருக்கிறார். அல்லேலூயா. உன் நாயகன் என்னவா இருக்கிறாரு? எதுக்கு? சரீரத்துக்கும் சபைக்கும். எதுக்கு தலையா இருக்கிறாரு? சபைக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. சபை என்றால் இந்த கட்டடம் கிடையாது, பெரிய பெரிய கட்டடம் கிடையாது, பெரிய பெரிய கட்டடம் கிடையாது. சபை என்றால் எது? நீதான் சபை. அல்லேலூயா. you are the church. அல்லேலூயா. அந்த நாயகன் சொல்றாரு, உனக்கு யார் நாயகன்? நான் தான் உனக்கு தலையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஏதோ தலப்பாவை தலைமையில வச்சிட்ட மாதிரி எப்பெல்லாம் நாயகன் வேணும், சோத்திரம் பாஸ்டர் அப்போ வந்துட்டுப்பாங்க தலப்பா போட்டுன்னு. எப்போ வேண்டாம் எடுத்து கட்டி வச்சுட்டு எகிரின் டான்ஸ் ஆடுவாங்க வெளியே போய். அல்லேலூயா. எப்போ நாயகன் வேணுமோ அப்போ தலைக்கு தலப்பா வேணும். எப்போ வேண்டாமோ எடுத்து கைட்டி வச்சுட்டு கூத்தாடுறது, ஊரை சுத்துறது, ஆடுறது. அப்படி கிடையாது ஒரு நாயகன். அவர் ஒருபோதும் நம்ம விட்டு விலகல, தெரியுமா? அல்லேலூயா. அவர் சொல்லுறாரு, உன்னை என் உள்ளங்கையிலே, சொல்லுங்க, உன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். nobody can clutch you out of my hand. யாரும் உன்னை என் கையிலிருந்து பிடித்து கொண்டு போக முடியாது. ஏன்னா உள்ளங்கையில பறிந்திருக்கிறேன். உள்ள எதனா கையை மறைச்சு வைக்கணும். எப்படி மறைச்சு வைப்பீங்க? இங்க தானே வைப்பீங்க. முடிப்பீங்களா? முடிச்சுக்குவீங்களா? தரக்க கஷ்டம் தானே. அப்போ யோசிச்சு உன் கையை தரக்க கஷ்டம்னா சேர்க்கிற கையை மூடிட்டு ஏன்னா திறந்து பாருங்க, பார்க்கலாம். பாருங்க, ஒரு விரலும் 1.5 சைஸ் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா கர்த்தர் உன் உள்ளங்கையில் என்ன செய்யறாருங்க? வரைந்தவரா இருக்கிறா. அந்த உன்னை யாரும் எங்கும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நானே சபைக்கு என்னவா இருக்கிறேன்? தலையா இருக்கிறேன். அல்லேலூயா. உன் நாயகனை உன் வாழ்நாள் முழுதும் உந்தன் தலையாய் எப்போது மாற்றிக்கொள்ளுகிறாயோ அவர் உனக்கு தலையா இருந்து சகலத்திலும் முன் செல்லுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி செஞ்சாலும் தப்பி தானே போற, முன்னால தானே போற. உன் தலை உன் முன்ன செல்லும். உன் தலை உனக்காக எல்லாவற்றையும் யோசிக்கும். உன் தலை உனக்காக எல்லா பாடுகளையும் சுமக்கும். பார்த்துருக்கிறேன் சிலர் அம்மாங்க இந்த தலையில் இந்த ரவுண்டாக ஒரு டவுலை கட்டிட்டு இந்த தலை எதை வச்சுன்னு போகிறாங்க? மூட்டை, குடம், சுமாடு. என்னது அது? சுமாடு தலை மேலே வச்சுட்டு நம்ம ஆண்கள் என்ன செய்கிறோம்? ஷோல்டர், தோலில் தான் நம்ம எல்லாத்தையும் தூக்கின்னு வரோம். ஆனால் அந்த சகோதரிமார்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஒரு அம்மா வந்து ஒரு குடம் வச்சாங்க, அதுக்கு மேலே இன்னொரு 2 குடம். நான் ஆச்சரியமாக யோசிச்சு பார்த்துன்னு இருக்கிறேன். எப்படி எடுத்து வச்சாங்க, எப்படி இறக்குவாங்க, எப்படி எடுத்து வச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, எப்படி அதை இறக்கி வைப்பாங்க? ஆச்சரியமாக நான் பார்க்கிறேன். அதையும் அவங்களுக்கு தெரியும். அந்த சுமையை அழகாக இந்த தலையில் என்ன செய்கிறாங்க அவங்க? சும்மா, ஏன்னா தலை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். தலை என்னங்க? அவ்வளவு
இம்பார்ட்டன்ட். எல்லாவற்றையும் தாங்குகிறது என்ன? சயின்டிஃபிக் வேர்டில் சொன்னோம்னா இங்கே சிபியூன்றாங்க. இது என்னது? இது சிபியூ. சிபியூ எல்லாமே உனக்கு ப்ராசஸ் செய்யுது, எல்லாமே உனக்கு ஸ்டோர் பண்ணுது, எல்லாமே உனக்கு காட்டி விடுது. எதுங்க? சிபியூ. கர்த்தரை உன் வாழ்நாளுக்கும் உனக்கும் என்னவா நீங்க மாற்றிக்கொள்ளணும்? தலையாய் மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. He says, I am your head. நானே உன் தலையா இருக்கிறேன், நானே உன் தலையா இருக்கிறேன். கர்த்தர் உனக்கு தலையா இருந்தால் கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் நாயகன் உனக்காக யாவற்றையும் என்ன பண்ணுவாருங்க? செய்கிறவரா இருக்க. அவர் மறக்க தேவன் அல்ல, அவர் மறக்க மனிதர் கிடையாதுங்க. அல்லேலூயா. அவர் மறக்க மனிதன் எல்லாவற்றையும் மறந்துடுவான். சில சமயம் நாம கல்யாண நாளை மறந்துடுறோம். மறக்காதீங்க பிரதர், அட்வைஸ் பண்றேன். கல்யாண நாளை மறந்துட்டீங்கன்னா மனைவி வாழ்வதான் நம்மள. அதனால கல்யாண நாளை, வைஃபோட பர்த்டே என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து உன் பிறப்பை மறக்க மாட்டார். உன் பிறப்பை என்ன பண்ண மாட்டார்? மறக்க மாட்டார். உன் வளர்ப்பை மறக்க மாட்டார். ஏன்னா அவர் தானே வளர்த்து கொண்டு வருகிறார், அவர் தானே பிறக்க செய்தார், அவர் தானே சகலத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அவர் தானே உன் வாழ்நாளுக்கு தலையா இருக்கிறார், அவர் தானே உன் சொந்தமா இருக்கிறார், அவர் தானே உன் பந்தமா இருக்கிறார், அவர் தானே உன் நேசமா இருக்கிறார். எல்லாமே நேசுவா இருக்கும்போது எப்படி உங்களை அவர் மறப்பா? அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தர் உனக்கு என்னவா இருக்கிறாருங்க? தலையா இருக்கிறார். எபேசியர் ஒருத்தனை படிங்க. எபேசியர் 1:22 படிங்க. எபேசியர் 1 அழகான வசனம். எபேசியர் 1:22 படிங்க சீக்கிரம். எல்லாவற்றிலும் படிங்க பிரதர் லீனா, உன்னமர் படிங்க. எல்லாவற்றிலும் அது எல்லாவற்றையும். ஓகே, எல்லாவற்றையும் படிங்க. அவர் பாதங்களுக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிச்சு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிதா உங்களை பார்த்துட்டு அவர் மகனிட்ட பேசுறாரு. மகனே இயேசு, இதோ என் பெண், இதே என் பையன், இவருக்காக என்ன பண்ணணும்? நீங்க போயிட்டு இவர்களை ஏற்றுக்கொள்ளணும். ஃபாதர் ஆஸ் ஹிஸ் சன். பிதாவானவர் இயேசுவை பார்த்து கேட்ட காரியம் என்ன கேட்டாருங்க? இவர்களுக்கு நீ என்னவா இருக்கணும்? தலையா இருக்கணும். இவருக்கு என்னவா இருக்கணும்? நீங்க தலையா இருக்கணும். தலையா இருக்கிறதுனால என்ன செய்ய போற தெரியுமா? எல்லாவற்றையும் உன்னோட பாதங்களுக்கு கீழ்ப்படிய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவர் பாதம் கீழே வச்சாரா, இல்ல உங்களை கொண்டு தலை மேல வச்சாரா? படிங்க, உணமரான வசனத்தை படிங்க. God placed all things under his feet and appointed him to be head over everything for the church. எல்லாவற்றையும் அவர் பாதங்களிலே வைத்து அவரை எல்லா சபைகளுக்கும் என்னவா வச்சாருங்க? தலையா வச்சிட்டார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தலை யாரு? இயேசு. இயேசுவின் தலையா இருக்கும்போது உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? வசனம் படிங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் எங்க வச்சிருக்கிறாரு? உங்களுக்காக எல்லாவற்றையும் எங்க வச்சிருக்கிறாருங்க? பாதையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கான மேலானவைகள் எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு நீங்க தான் மேலானவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை விட மேலானவைகள் இந்த பூமியில எதுவும் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்த. கர்த்தர் பார்வைக்கு நான் தான் பெரியவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக அவர் பாதை கீழே வச்சிருக்கிறாரு. இஷ்டமா போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கீழே தான் இருக்குங்க எல்லாமே, அவர் கீழே தான் வச்சிருக்கிறார். எல்லாமே கொட்டி கிடக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காருங்க? கொட்டி கிடக்கு. எங்க கொட்டி கிடக்கு? அவர் பாதை கீழே எல்லாமே கொட்டி கிடக்கு. அவர் உனக்கு தலையா இருப்பதனால அவர் பாதை கீழே வைத்திருக்கிற எல்லா பொருட்களும் எல்லா காரியங்களும் நீ சுலபமா எடுத்துக்கொள்ள முடியும். அவரே உன் நாயகனா இருக்கிறார்.
Hallelujah. When Jesus is your hero, அவர் ஒரு நாயகனா இருக்கும்போது நாயகன் கொடுக்கிறவனா தான் இருக்கிறான். மூவி பார்த்திருப்பீங்க, படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? நாயகன் என்ன செய்றான்? ஃபைட். ஆமா, நாயகன் என்ன செய்றான்? ஃபைட். யார்கிட்ட? வில்லன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கூத்துட்டு அப்படியே போயிடுவான் ஹீரோ. அல்லேலூயா. எங்க ஹீரோ எப்படி தெரியுமா? எல்லாவற்றையும் அவர் பாதை கீழே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அவர் பாதை கீழே வச்சுட்டு உனக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. எனிதிங் தட் யூ டிசைர் ஃப்ரம் யுவர் ஹார்ட், உங்க உள்ளத்திலிருந்து எதிர்பார்க்கிற யாவையும் அவர் பாதை கீழே இருக்கு, நீ சுலபமா எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது கடைசி காரியம் 18ஆம் அதிகாரம் படிங்க. 18ஆம் வசனம். கொலோசியர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையாக எல்லாவற்றிலும் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேர் பாலகன். நான்காவது குவாலிட்டி உங்க நாயகனுக்கு என்ன பண்ணார்? அவரு மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேர் பாலகன். Hallelujah. Someone read it in English for me, no? 18. Okay, I'll read it. And he is the head of body, the church. He is the beginning and the firstborn from among the dead, so that in everything he might have the supremacy. கர்த்தர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் எதை ஜெயித்தாருங்க? மரணத்தை ஜெயிச்சா. He holds the victory over death. அவர் மரணத்தை வென்ற தேவனா இருக்கிறார். ஏன் மரணத்தை வென்றார்? To hold supremacy. Supremacy என்ன? தலையாக. He is a supreme hero. என்ன ஹீரோ? சுப்ரீம். சொல்லுங்க, my Jesus is supreme hero. சொல்லுங்க, supreme hero. யாரோ டைட்டில் போட்டுக்கிறாங்க, தலைவன், தலை, வாலு. சொல்லுங்க, இவரை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இவரை மாதிரி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். He holds everything under his feet. ஆமென். எங்க இயேசு எல்லாமே எங்க வச்சிருக்கிறாருங்க? எல்லாமே எங்க வச்சிருக்கிறாரு? துறை தலைகளமா இருக்கலாம், பதவிகளா இருக்கலாம், எல்லாவற்றையும் எங்க இருக்கு? அவர் கால்கீழ. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை நீங்க, எல்லாம் அவர் கால்கீழ இருக்கு. போய் எடுத்துக்கங்க, சுதந்திரீங்க. nobody holds you back. பக்கத்து வீட்டுக்கார போய் தண்ணி பிடிச்சா அவன் சண்டை போடுவான். ஆனா கர்த்தரிடம் இருக்கிற ஜீவநீர் நீங்க ஜீவநீர் நீங்க எடுத்துட்டா யாரும் சண்டை போட மாட்டாங்க. அவர் ஐஸ்வர்யம் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை எதில் ஆசீர்வதிக்கிறாரா? அவருடைய சொந்த ஐஸ்வர்யத்திலிருந்து தான் உங்களை என்ன பண்ண போகிறார்? கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்? எல்லாம் அவர் கால் கீழே இருக்கு. நான்காவது காரியம், கர்த்தர் எதை ஜெயித்தாருங்க? மரணத்தை ஜெயித்தார். ஏன் மரணத்தை ஜெயித்தார்? மனித வாழ்க்கை முடிவு என்ன? மரணம். மனித வாழ்க்கை முடிவு என்ன? மரணம். பிறந்தால் என்ன செய்யணும்? சாகணும். இப்போ கூட பையன் டக்குன்னு பில்டிங் கீழே ஊந்துருமோ? பில்டிங் கீழே ஊந்துருமோ? வண்டி ஓட்டு போது எவனா ஒருத்த குறுக்க வருவானோ? இல்லை ஃப்ளைட்டில் பைலட்டு ஃபியூல் ஆஃப் பண்ணிடுவானோ? பைலட்டு தூங்கிடுவானோ? ட்ரெயின் தண்டவார வீரி போயிடுமோ? எல்லாம் பயம் இல்லை, ஜாக்கிரதையாக இருப்பீங்க தானே? போகும்போதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ வந்து இந்த ஏர் இந்தியாவில் போகணும்னா எல்லாரும் பயப்படுறாங்க. ஏர் இந்தியாவில் போகணும் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, ஐ வாண்ட் டு see the பைலட்னு கேட்குறாங்க. யார் கேட்குறது? அதில் போகிற பேசஞ்சர்ஸ், ஐ வாண்ட் டு see the பைலட். உட்கார்றவங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பைலட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், டிரைவரை ஆசீர்வதிங்க. ஏன் பயம்? ஏன் பயம்? செத்துருவனோன்னு பயம் இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தவர். and he holds the supremacy over death. மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது எதை குறித்து என்ன செய்யக்கூடாதுங்க? நீங்க பயப்படவே கூடாது. நான்காவது குவாலிட்டி என்ன? உங்க கணவனோட நான்காவது குவாலிட்டி, he won the death. மரணத்தை அவர் என்ன செய்தாருங்க? ஜெயித்தவர். நாயகனோட குவாலிட்டி என்ன? மரணத்தை ஜெயித்தவர். சொல்லுங்க, இப்போ உங்க ஹீரோட குவாலிட்டி சொல்லுங்க. முதல் குவாலிட்டி என்ன? அவர் பரிசுத்தர். இவர் பாட்டுக்கு குவாலிட்டி ஏத்துறாருங்க. முதல் குவாலிட்டி என்ன? பரிசுத்தர். அவர் தகப்பனை போல பரிசுத்தரா இருக்கிறார். யாருங்க? இயேசு. பிதாவானவர் பரிசுத்தரா இருக்கிறார்.
அவருடைய சாயலால் வந்தவர். முதல் குவாலிட்டி உன் நாயகனுக்கு என்னவா இருக்கிறாருங்க? பரிசுத்தர். இரண்டாவது படைப்பாளர். அவர் என்னவா இருக்கிறாருங்க? படைப்பாளர். உனக்காக சகலத்தையும் படைத்தவர் தான் என்னவா இருக்கிறார்? உனக்கு நாயகனா இருக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன? அவரே உனக்கு தலையா இருக்கிறார். உன் நாயகன் உனக்கு என்னவா இருக்கிறாருங்க? தலையா இருக்கிறார். நான்காவது காரியம் என்ன? மரணத்தை ஜெயித்தவா. அல்லேலூயா. தயவு செய்து உங்க நாயகனை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. முதல்ல சொல்லுங்க, உங்க நாயகனோட குவாலிட்டி என்ன? பரிசுத்தர். என்னப்பா? பரிசுத்தர். என்னப்பா ஜோனஸ்? பரிசுத்தர். ஏன்னா கடைசியில் இருக்கிறவன் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொன்ன மாதிரி கணக்கு அது. அதனால நாயகனோட குவாலிட்டி என்ன? பரிசுத்தர். இரண்டாவது குவாலிட்டி படைப்பாளர். He is a beginning. ஆதியும் அந்தமும் அவர் படைப்பாளராய் இருக்கிறார். Your hero is a creator. படைப்பாளராய் இருக்கிறார். மூன்றாவது குவாலிட்டி, உன் வாழ்க்கைக்கு அவரே தலையா இருக்கிறார். The hero that loves you is head of your family. உன் குடும்பத்துக்கும் உனக்கும் சகலத்திற்கும் உன்னுடைய காரியம் எல்லாவற்றுக்கும் அவர் என்னவா இருக்கிறாருங்க? தலையா இருக்கிறார். நான்காவது குவாலிட்டி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க சிஸ்டர். அல்லேலூயா. பயப்படாதீங்க சிஸ்டர். கர்த்தர் நியமித்த நேரத்தில் காலத்தில் தான் நீ மரணத்தை பார்ப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு கதை பண்ண நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு கதை பண்ண சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் வாகனத்தில் போய் கொண்டு இருக்கிறான். சின்ன ரோடு. என்ன ரோடு? சின்ன ரோடு. நைட்டு உணவு கொண்டு செல்கிறான். உன்னோட ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொண்டு போகிறான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான், ஒரு மலையாளி பின்னால் உட்காந்து இருக்கிறாங்க. அவங்க இருவரும் அந்த ரோட்டில் போகிறாங்க. ஒரு பிரிட்ஜ், நேரோ பிரிட்ஜ் அது. இந்த பக்கமும் இடம் கிடையாது, அந்த பக்கமும் இடம் கிடையாது. இப்படி போகிறான், ஹைவேல போகிறான். இப்படி போகும்போது எதிரில் ஒரு லாரி வருது, இந்த பக்கமும் ஒரு பஸ்ஸு போகுது. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன செய்தான் தெரியுமா? தம்பி இவ்வளோதான் நம்ம லைஃபு, தம்பி இவ்வளோதான் நம்ம லைஃப் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டானா. கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே ஐ சப்மிட் மை லைஃப் அன்டு யூ, ப்ளீஸ் டேக் இட். என்ன சொன்னா? ஆண்டவரே போதமப்பா, என்ன பண்றது எனக்கு தெரியல, நீங்க லைஃப் நீங்க எடுத்துக்கங்க என்று சொல்லி கண்ணை மூடிட்டான். வண்டி ஓட்டுறவன் யாரா கண்ணை மூடுவானா? வண்டி ஓட்டுறவன் கண்ணை மூடுவானா? என்னங்க யார் லாரன்ஸ் ஐயா வண்டி ஓட்டல கண்ணு மூடலாமா? என்ன பண்ற? அநேக சர்ச்சில் கண்ணு மூணு உட்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா. வண்டி ஓட்டுறவன் என்ன பண்ண மாட்டான்? கண்ணை மூட மாட்டான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து கண்ணை மூடிட்டான். ஒரே செகண்ட் ஓபன் பண்ணி பார்க்குறான். எல்லாம் வெளிச்சமா தெரியுது அவனுக்கு. எல்லாம் எப்படி தெரியுது? வெளிச்சமா தெரியுது. என்னன்னு பார்த்தா அவங்க அங்கேயே தான் நின்னுக்கிறான். வாகனம் எல்லாம் அப்படி போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த முட்டாள் நான் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் கண்ணை மூட்டு வண்டி ஓட்டினவன். அல்லேலூயா. என் கூட இருந்தவன் பிரதீப் என்று சொல்லி அவன் கேரளாவில் இருக்கிற ஊழியம் பண்ணின்னு. அல்லேலூயா. நைட்டு ஓட்டும் போது வண்டி முன்னால் வந்துச்சு. சாப்பாடு கொண்டு போகிறேன், எங்கள் வார்டனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். ஹாஸ்டல் இருக்கும்போது என்ன சைடுன்னு தெரியல, கண்ணை மூடிட்டேன். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் மிலிட்ரி வண்டி ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி அதே பக்கத்தில் கல்லறைங்க வச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அங்கே ஊருக்கார் சொல்லுவாங்க, இங்கே ஏதோ பிசாசு இருக்கு, இங்கே என்ன இருக்கு? பிசாசு இருக்கு, இங்கே காவு வாங்குது. என்ன வாங்குது? காவு வாங்குது. அவனுக்கு தெரியாது. கொலோசியர் 1:18 வசனத்தில் என் ஹீரோ எதை வென்றார்? மரணத்தை வென்றார். அவர் காவுக்கும் போவுக்கும் பூவாக்கும் அலைவர் அல்ல, அவர் சகலத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியாது இந்த வசனம் 1:18. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் மரணத்தை என்ன செய்தாருங்க? ஜெயிச்சவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்போ என் ஜீவனை எடுக்கணும். அவருக்கு தெரியும் எப்போ உன் ஜீவனை எடுக்கணும். அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கைக்கு என்னென்ன அவருக்கு செய்யணும். He is your head. He all supreme everything. எல்லாவற்றையும் உனக்கு சுப்ரீமாய் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். நாம் எழுந்து நிற்போமா? நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். நான் இயேசுவை காதலிக்கிறேன். நான் இயேசுவை, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவை காதலிக்கிறேன். நான் இயேசுவை காதலிக்கிறேன். சொல்லுங்க. நான் இயேசுவை காதலிக்கிறேன்.
நான் இயேசுவை காதலிக்கிறேன். இது மட்டும் தான் சொல்லுங்க. நான் இயேசுவை காதலிக்கிறேன். நான் இயேசுவை காதலிக்கிறேன். நான் இயேசுவை காதலிக்கிறேன். நான் இயேசுவை காதலிக்கிறேன். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. சொல்லுங்க அப்பா. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, உன்னதமாய் மாற்றின அன்பு. பெயர் சொல்லி அழைத்த அன்பு, உன்னை உன்னதமாய் மாற்றின அன்பு. சொல்லி அழைத்த அன்பு, உன் பெயர் சொல்லி அழைத்த, உன் பெயர் சொல்லி அழைத்த அன்பு. சொல்லுங்க அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. சொல்லுங்க அன்பு அப்பா. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. ஆண்டவரே, எங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர், எனக்காய் ஸ்தலையா இருக்கிறவர், எனக்காய் பரிசுத்தமா இருக்கிறவர். ஆண்டவரே, நான் பாவியாக இருந்த போது எனக்கு பரிசுத்தமாய் வந்து என்னை பரிசுத்தமாய் மாற்றின அப்பா, உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை உள்ளங்கையில வரைந்து என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்தி எங்களை கொண்டு சென்று இவ்வளவுகாய் எங்களுக்காய் செய்கிற ஒரு நாயகன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்ல அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லை அப்பா. தகப்பனே, சாய் அன்பு மறந்தாலும், தகப்பனின் அன்பு மறந்தாலும், கர்த்தாவே உங்க அன்பு ஒருபோதும் எங்களை விட்டு பிரியாது. எங்களை எப்போதும் நேசிக்கிற, எப்போதும் எங்களை அரவணைக்கிற, எப்போதும் எங்களை கொண்டு செல்லுகிற உன்னதமான அன்பு ஆண்டவரே. இப்படியா எங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடைசி பரியந்தம் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனீர் ஆண்டவரை சோத்திரம். இப்படியா எங்களை நேசிக்கிற தேவன் தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் உங்க அன்பு மிகுதியான பெரிய அன்பு ஆண்டவரே. இப்படியா எங்கள் மேல் காட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நான் என்னத்தை கொடுப்பேன், நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவரே. ஆனாலும் உங்களை நேசிக்க, உங்களை துதிக்க எனக்கான வாய்ப்பை கொடுத்து தகுதியில்லாத இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் பாவத்தை அகற்றி உன்னை என்னோடவனாக, உன்னை என்னோடவளாக எனக்கு சொந்தமாய் உன்னை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் பரிசுத்தராய் இறங்கி வந்ததை நான் பார்க்கிறேன். மரணத்தை ஜெயித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தேற்றி ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. பலவீனமாக இருக்கிற சகோதரர்களுக்கான ஜெபிக்கிறேன், சகோதரிகளுக்கான ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரம் அவர்கள் மேல் இருப்பதாக தேவன் அவர்களை பலன்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம் தகப்பனே, இந்த நாள் முழுவதும் கரல் அர்ப்பணிக்கிறேன். சபையின் நிகழ்ச்சிகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த என்கேஜ்மெண்ட் காரியத்தை ஆசீர்வதிங்க, அந்த திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அந்த குடும்பத்தோடு இருப்பதாக, தேவோட வழிநடத்தல் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. கர்த்தர் தலையா இருந்து முதல் கணம் துதி எல்லாம் இயேசுவுக்கு தருகிற ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து காற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் என் சபையின் மக்களின் மேல் இருப்பதாக. கர்த்தரே இவர்களுக்கு நாயகனாய் இருந்து இவர்களை நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் கரல் அர்ப்பணிக்கிறேன். அவர்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி கட்டித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். ஆக்கரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவேன். ஆக்கரையில் நான் நின்று அவரை என்று வாழ்த்துவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நன்னின் ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்க அனைத்து மக்களோடும் விசேஷமாய் இந்த நாளிலே சாட்சி கொடுத்த மக்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.